ரன்னிங் போகலான்னு ஸ்டார்ட் பண்ணி அது ஃப்ளாப் பண்ண கதையை கடைசி வரைக்கும் சொல்கிறேன் பாருங்கள். ஹலோ கைஸ், 6 பேக் வைக்கிறோம் இல்லை நான் பிசியை தானம் பண்ணுறோன்ற எபிசோடில் இது 2006. நேற்று பண்ண பாக்ஸிங்கில் கையெல்லாம் ஒரே வலி. ஸோ தூங்கி சுமார் ஒரு 12 மணிக்கு எழுந்தேன். மத்தியானம் நைட்டு இல்லை. எழுந்தவுடன் அண்ணனுக்கு ரொம்ப பசி வந்துருச்சு. சரி இன்றைக்கி சண்டே தான்ட்டு இன்றைக்கி 1 மீல் a டே பண்ணிடலான்ட்டு கடைக்கு போயிட்டு ஒரு பிரியாணியை வாங்கிட்டு அப்படியே ஸ்டெப்ஸ் எல்லாம் கவர் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். வந்துட்டு பிரியாணியை சாப்பிட்டேன். ஒரு நாள் சீட் பண்ணாலும் அடுத்த நாள் வந்து கரெக்டாக சாப்பிட்ணும்ல. ஸோ முட்டை காலி ஆகிடுச்சி. அதை போயிட்டு ரீஸ்டாக் பண்ணுறதுக்கு முட்டை கடைக்கு போயிட்டு முட்டை வாங்கிட்டு வந்துட்டு ஓகே ரொம்ப போர் அடிக்கிறேன், ஸ்ட்ரெயிட்டாக கதைக்கு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு பாதாம் பாலை போட்டுட்டு இன்றைக்கி ரன்னிங் போகிறதா தான் கதையே. ஆனால் இன்றைக்கி அடித்த வெயிலால் என்னமோ தெரியல, சுத்தமாக எங்களால் ஓட முடியல. 2 கிலோமீட்டர் ஓடணும், அதுக்கே நாக்கு தள்ளிடுச்சு. சரின்ட்டு பக்கத்தில் டவர் பார்க் இருந்தது, அங்கே போயிட்டு பசங்கள்லாம் ஜாலியாக ஸ்கேட்டிங் பண்ணி ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. சரி ரன்னிங் தான் பண்ண முடியலன்ட்டு வாக்கிங் பண்ணோம். அங்கேருந்து நேராக கிளம்பி போய் ஒரு பேக்கரியில் க்ரீம் பன்னு முட்டை பப்ஸ்லாம் சாப்பிட்டோன்னு நினைக்காதீங்க. வெறும் ஒரு கோக் ஜீரோ மட்டும் கோக்னு குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தேன். அதை ரெடி பண்ணி திரும்பி ஓட்டலான்ட்டு ஃப்ரெண்டு வீட்டில் போய் டூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது இந்த அருமையான பழைய காலத்து ரேடியோ ஒன்று பார்த்தேன். அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்மளோட தங்க ரதத்தை ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. சுமார் ஒரு 2 மணி நேரம் கழித்து ஃப்ரண்ட் வீலை மட்டும்தான் நாங்கள் ரெடி பண்ணோம். இதே மாதிரி இன்னும் வெட்டியான விலாக்ஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோ. பை.